உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியின் ஊடாக பல கால இடைவெளிக்கு பிறகு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் கண்திஷ்டி. இந்த கண்திஷ்டியானது பங்குனி மாத கடைசி நாள், அதாவது 13ஆம் திகதி நாங்கள் இந்த கண்திஷ்டியை செய்ய வேண்டும். இதன் முறையில பார்ப்போம். பங்குனி மாதம் கடைசி நாள், அதாவது 13ஆம் திகதி இரவு 7 மணிக்கு பின்பு தான் இந்த கண்திஷ்டியை நாங்கள் செய்யணும். 7 மணிக்கு பிறகு கற்பூரம் எடுத்து எங்களுடைய முகத்தை வலஞ்சுழியாக 5 தரமும் இடஞ்சுழியாக 5 தரமும் சுற்றி வாசல் படியில் வைத்து கொளுத்த வேண்டும். அதற்கு பின்பு கல்லுப்பு எடுத்து அதை போல வலஞ்சுழியாக 5 தரமும் இடஞ்சுழியாக 5 தரமும் சுற்றி நீரில் கலந்து முகத்தை நன்றாக கழுவ வேண்டும். கழுவி எங்களுடைய இந்த வருகின்ற சித்திரை வருட பிறப்பை ஒரு திஷ்டி பீடைகள் ஒன்றும் இல்லாமல் சிறப்பாக அனுஷ்டிப்போம். எல்லோரையும் என்னுடைய சித்திரை வருட பிறப்பு காணொளியுடன் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் முன்கூட்டிய சித்திரை வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.